இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்சியை தான் காமிக்கிறாங்க. அவள் சொர்க்கலோகத்தில் தான் இருக்கா. அவங்க தவ எல்லாமே புரிஞ்சு அவள் நிறைய சக்திகள் எல்லாமே அடைஞ்சிடுறா. பிறகு அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தவம் புரியணும், நீங்கள் உங்களோட சக்திகளை நல்லபடியாக பார்த்துக்கணும், நீங்கள் எந்த தப்புமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப தன்னோட வேர்ல்டுக்கு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே காட் உடலை ஸ்டாப் பண்ணி அவன் மேலே அங்கே மின்னல் அட்டாக் எல்லாமே பண்ணிட்டுருக்காரு. நீ இங்கே ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கப்புறம் நீ உன்னோட சொந்த பூமிக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் உனக்கு இந்த வேர்ல்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை கீழே அங்கே அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம லின்ஸி அங்கே கீழே வந்ததுமே ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அவள் தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி இப்போ வரைக்குமே தன்னோட லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவள் ரொம்பவே அங்கே ஒரு சாதாரண பொண்ணாக இருக்கும்போது மேலுலகத்துக்கு அங்கே எப்படியும் சில இன்ஸ்டன்ட்னால அங்கே போயிடுறா. தவ இருந்து தான் இந்த சக்திகள் அடைஞ்சிருக்கா. பட் இந்த பூமியில் அது வெறும் 3 வருஷம்தான். அப்போ அவங்க அம்மாவோட லைஃபையுமே காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோன்ற ஒரு பர்சன் அங்கே செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபேமிலியில் எப்பயுமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்கே மேல் உலகத்துக்கு போனதுமே இந்த பாடியில் வேறு ஒரு சோல் வந்திருக்கு. பட் அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருந்தவாசி எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணி அவளை ரொம்பவே இன்சல்ட் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக என்னோட சக்திகளை வச்சு நான் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கடவுள் என்கிட்ட எல்லா சக்திகளையுமே பறிச்சிட்டாரு. பட் இன்னமே என்கிட்ட சில மேஜிக் பவர் இருக்குது, அதை வச்சு நான் எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுச்சேக்கா. அப்போ அந்த வீட்டோட மெய்ட் அங்கே வர்றாங்க. அங்கே உன்னோட பர்த்டேக்காக ட்ரெஸ் கொடுத்து விட்டாங்க. பட் அதை அயன் பண்ணும்போது எரிஞ்சு போயிருச்சு. இப்போ எரிஞ்சு போனதை போட்டால் நீ என்ன குறைச்சலாக போகுது, இந்த குடும்பத்திலே நீ ஒரு அன்வான்ட் தான் அப்படின்றத சொன்னதும், ஒரு வேலைக்காரி நீ என்கிட்ட இப்படி வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பியா, நீ பேசுனதுக்கு இப்போ உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, மற்றவங்ககிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசணும், இல்லை அதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களாவே ஸ்லாப் பண்ண வச்சுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே இன்னொரு மெய்டுக்கு ரொம்பவே எங்கள் ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் உங்கள் ஸ்டெப் ஃபாதரையும் காமிக்கிறாங்க. அப்போ ஷாவுன்னு ஒரு பொண்ணோட அப்பா அங்கே பேசிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ண போகிறாரு. பட் உடனே அங்கே ரொம்ப நல்ல விதமாக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசினா ஏதாச்சும் மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷாவை பார்த்தா ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா இங்கே என்னத்தையும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா, இந்த குடும்பத்தில் அவள் இன்னுமே ஒரு அன்வான்ட் தான், ஒழுங்காக படிக்க மாட்டா, அவள் எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு பொண்ணு, அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஓ அப்படியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவங்களும் கூட சேர்ந்து அங்கே ஜால்ரா அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷூன்னு ஒரு பொண்ணு வரா. அப்போ நீ இப்படி மற்றவங்கள பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே கிளம்பி ஓங்கி அந்த ஷாவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ நீ என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமாக கோவப்பட்டதுமே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உங்கள் பொண்ணு இப்போ என் வீட்டுக்கு என் குடும்பத்து மேலே இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிட்டானா, அப்போ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது கரெக்டான அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. யாருமே அவங்க சொல்கிறது கரெக்டான, தேவையில்லாத பேச்சை பேசினா அப்போ பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாரும் முன்னாடியும் நல்லா காட்டிக்கணும்ல. ஸோ உங்கள் பொண்ணை நீ இப்போ பண்ணது தப்பு, அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும், நான் ஏன் இவட்ட போய் கேட்க போகிறேன்னு சொல்லி கேட்டதுமே, அப்படின்னா சரி நான் கண்டிப்பாக அப்போ உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அங்கே அவள் சாரி கேட்குறா. நீ கேட்குறது எனக்கு சரியாக கேட்க மாட்டுதேன்னு சொன்னதும் திரும்ப அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்லிச்சுக்கா. சரி ஓகே, இன்னைக்கு அவளோட பர்த்டே, நீ அவளுக்காக ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும்ல, நீ தான் பியானோ நல்லா ப்ளே பண்ணுவேயே, போய் நீ அவளுக்காக ப்ளே பண்ணுன்னு சொன்னதும் அந்த ஆளோட ஐடியா அவங்க பொண்ணுக்கு புரிஞ்சுட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. ஏன்னா இவள் பர்ஃபார்ம் பண்ணால் அங்கே அந்த பொண்ணுமே ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இவளுக்கு எதுவுமே தெரியாது, இவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக அப்பா ஐடியா பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க போய் அங்கே பியானோ ப்ளே பண்ண போகிறா. அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவளுக்கு பாதியோட அது சரியாக ஞாபகம் இல்லை, நான் இப்படி தப்பாக இந்த மியூசிக்கை சூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பரா. ஸோ அப்போ அங்கே ஷூமே கூட சேர்ந்து ப்ளே பண்ணி அவளை எப்படியோ காப்பாற்றிச்சேக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவளை பற்றி அங்கே தெரிஞ்சுக்கிறா. இந்த பொண்ணு உண்மையிலே ஒரு லக்கியஸ்ட் பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. இவ்வளோ மாதிரி ஆள் எதுக்காக இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, இவ அவளோட நல்லது எல்லாத்தையும் இவ எடுத்துக்கலான்னு தான் சுற்றிட்டு இருக்கா. எனக்கு
தெரியும், இந்த அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன், இவளுக்கு என்ன வந்து கிடைக்குமோ அதான் கிடைக்கும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் வந்துட்டு இப்போ உனக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு நீ ஏதாச்சும் உன் டேலண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும்ல, நீ வந்து இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நான் உனக்காக சாங் எல்லாமே சூஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும், அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ கவலைப்படாதம்மா, உனக்கு பிடிக்கலாம் நீ பண்ண வேணான்னு சொன்னதும் அவங்க அம்மாவை ரொம்பவே பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேம்மான்னு சொன்னதுமே, எப்போ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் நான் மாடியிலேருந்து அம்மா கீழே வந்தேன்னு சொன்னதும், ஒவ்வொரு நிமிஷமே நான் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கேம்மான்னு சொல்கிறா. ஸோ அவங்களுக்குமே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அம்மா நீங்கள் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களான்னு சொன்னதும், எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் கூட சேர்ந்து இப்போ சூப்பராக ஆடலாம், என் கையை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, விட்டாதீங்கன்னு சொன்னதுமே, அதே மாதிரி அம்மாவும் பொண்ணு சேர்ந்து சூப்பராக அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே இருக்க எல்லாரோட எனர்ஜியுமே பார்த்துட்டு அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு அந்த ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ எப்படி டான்ஸ் ஆடின அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, ஹஸ்பண்டுமே வந்துட்டு நீ உண்மையிலே நல்லா டான்ஸ் ஆடினன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டிட்டு இருக்காரு. பிறகு இங்கே லியா காமிக்கிறாங்க. அப்போ ஹானை போய் எந்திரி உன்னோட பெரிய பிரதர் வந்துட்டான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு எப்போ வந்தார் அப்படின்றத சொல்லும்போது, அதை விட உனக்கு ருசைன் தெரியுமா, ஷாவை போட்டு அந்த லின்ஸை அடிச்சிட்டான்னு சொன்னதும், எனது ஷாவை போட்டா வடிச்சாலான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி என் பிரதரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பிரதர் ஷென்மே வரான். அங்கே பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா, மதர் வந்துட்டு எனக்கு எந்த காசுமே ஒழுங்காக வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே நீங்கள் வந்துட்டு என்ன என் தம்பிக்கு எதுவும் கொடுக்காம இருக்கீங்களான்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்க வர்றாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு ரொம்ப ரூடாக, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் எந்த விஷயத்திலே தலையிட வேணான்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இருக்க எல்லாரும் என்னப்பா ஸ்டெப் மதராக கூட இருக்கட்டும், பப்ளிக்கில் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணவம் பிடிச்சி போய் பேசலாமா, ஒருவேளை அவங்க ரொம்ப மோசமானவங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. சென்ட்டை நான் உங்க கூட சேர்ந்து தனியாக பேசணும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஷென் அங்கே வந்துட்டு பச்சை பற்றி பார்த்துட்டு இருக்கா. இவன் ரொம்பவே ரூடான ஒரு பர்சன், எப்பயுமே திமிராவே எல்லாத்தையும் பேசுவான், ஆனால் கடுமையான உழைப்பாளி, ஆனால் வாயினால் கெட்டு போகிற ஒருத்தர் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இவன் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி இவனோட திமிருனால இவன் தெருவுக்குமே வந்து கடைசியில் இவன் செத்துமே போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு இவனோட வருங்காலத்தை பற்றி ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. பிறகு அங்கே ஹானை பார்க்குறா. இவன் ஸ்கூலில் ரொம்பவே ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பையன், எல்லாத்தையுமே போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே அந்த ஷூன்ற பொண்ணை வந்து அவன் டீஸ் பண்ணான்றதுக்காக அங்கே அவனோட பாய் ஃப்ரெண்டு யாங் போட்டு அவனை அடித்து காலெல்லாமே உடைச்சிருக்கான். பிறகு அந்த ஷூவை வந்துட்டு அங்கே கொலை பண்ணான்ற கேஸில் அவனை அங்கே வந்துட்டு ஜெயிலுமே அங்கே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவன் ரோட்டில் இப்படியே வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் ஆகி செத்துமே போயிருக்கான். இதான் இவனோட வந்து நிகழ்வுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. இவ இதுக்காகடா என்னை இந்த மாதிரி பார்த்துட்டேக்கா, அவ்வளோ அப்பாவி அவள் தோணுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்டேக்கான். அப்போ அவங்க பொண்ணு வீவி அங்கே உள்ள வர்றா. அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப லவ்வபுளான ஒரு பர்சன், இவ வந்துட்டு லவ் பண்ணிச்சேக்கா அந்த ஜியாங், அந்த ஷூவை ரொம்ப லவ் பண்ணிச்சேக்கா. அவன் சீட் பண்ணுறான்னு தெரியாமே இவ வந்துட்டு அவனுக்காக என்னென்னமோ பண்ணி கடைசியில் இவ வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கா. இந்த குடும்பத்தோட தலையெழுத்த பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பாவுக்குமே வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது, என்னடா அந்த பொண்ணு இப்படி பார்க்குறா எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே இவரை பற்றி நான் என்னத்தை போய் சொல்ல, இப்படி உருப்படாத 3 பிள்ளைங்களை பேத்து வச்சா இவரோட லைஃப்பும் உருப்படாமல் தான் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு, அம்மா நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவை கிடையாது, நீங்கள் டைவர்ஸ் வாங்கிடுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எல்லாருமே என்னது டைவர்ஸா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாங்க ஆமாம் இதுக்கப்புறமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீங்கள் இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வந்துடுங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அந்த ஷென் நான் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி ரூடாக பேசிட்டேன்றதுக்காக நீ இப்படி கோவப்படுறியா, நான் பேசின விதம் தப்பு தான், பட் அவங்க மேலே குத்தம் சொல்லி நான் வந்து பண்ணலை, ஏன்னா இவனை பற்றி எனக்கு தெரியும், சரியான ஃப்ராடு பையன், என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை, ஸோ இவன் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ அதுக்காக டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு பண்ணாதன்னு சொன்னதும், பிரதர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹான் கேட்டுச்சேக்கான் நம்ம ஹீரோயின் மனசுலே. பட் உங்களை மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து இருந்து என்னோட அம்மா அவங்க லைஃப்பை ஏன் வேஸ்ட் ஆக்கணும், அதனால தான் நான் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ ஏமா அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டு அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. இவங்களோட தலையெழுத்தை ஏன் நான் மாற்றக்கூடாது, எல்லாமே தப்பாகவே போயிட்டுருக்கு, இவங்களை நல்வழி நான் படுத்தலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. ஸோ நைட் போல் அங்கே கடவுள் வந்து சொல்கிறாரு, எது வந்துட்டு தலையில் எழுதியிருக்கோ அதுபடி நடக்கணும், நீ வந்துட்டு ரூல்ஸை மாற்றணும்னு ட்ரை பண்ணாத, அது வந்து நியதிக்கு எதிரானது அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பிச்சுக்கும் போது அங்கே ஒரு ஃப்ளார் வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அது தொட்டதுமே அவளுக்கு ஏகப்பட்ட வந்து விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படின்னா இது நல்ல விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து வச்சுக்கிறா.
ரெகுலராக ஸ்கூலுக்கு அங்கே போயிருக்கா. அப்போ அங்கே அந்த ஷூ வந்துட்டு வைக்கிற பொண்ணு ஷா வந்து அவளை எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இன்றைக்கி பேப்பர்ஸ் வரப்போது எப்படினாலும் நீ ஃபெயில் தான் ஆக போகிற, என்னத்தை நீ போய் வந்துட்டு படித்து பாஸ் ஆக போகிற அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. பட் பரிச்சை பேப்பர் வந்தால் நம்ம ஹீரோயின் பாஸ் தான் இருக்கா, அந்த ஷாவ் தான் ஃபெயில் ஆகிருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்னப்பா அவள் ஃபெயில் ஆயிருப்பான்னு சொன்னேன், நீ தான் ஃபெயில் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு இவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யாரோ ஒரு பையனை பிடிச்ச அவன் டீஸ் பண்ணதுமே ஹீரோயின் உனக்கு வந்துட்டு 2000 உனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கட்டுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா ஹீரோயின்ட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அன்னைக்கு வந்து பேசினப்ப அவன் இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இவனன்னு சொல்லியிருந்திருக்கா. அப்போ அங்கே திரும்ப நீ என்ன திமிராவை என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எடுத்து பேசினதுமே இன்னுமே உனக்கு ஒரு 2000 கட்டு, நீ இப்போ என்னை வந்து திமிரா பேச போறியான்னு சொன்னதும் அவனால் எதுவும் பேச முடியலை. அதுக்கப்புறம் அவங்க ஒரு உருட்டுக்கட்டையை தூக்கிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு லீயோட சேர்ந்து இன்றைக்கி அந்த ரவுடிகளை போட்டு அடி வெளுத்து விட்டுறணும், அவனுங்களை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. என்னப்பா இன்றைக்கி என்னமோ ஃபைட்டுக்கு போக போகிறதா கேள்விப்பட்டேன், மூஞ்ச பாரு பூராமே காயமாக தான் இருக்குது, எல்லாத்தையும் அடி வாங்குற நீ எல்லாம் வந்து ஃபைட்டுக்கு போக போறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ என்னமோ பெரிய திறமசாலி மாதிரி பேசுகிற, நீ போய் ஃபைட் பண்ணிடுவியான்னு சொன்னதும் ஏன் இல்லை வா ஃபைட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொன்னதும் என்னடா சொல்கிறா அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஒரு கஃபேல உட்காந்துட்டு இருந்தான். அந்த ரவுடி கும்பல் அங்கேருந்து போயிட்டுருக்கு. இவன் கண்ணை முடிக்கிறாங்க, என்ன போயிட்டுருக்காங்க, என்னமோ அடித்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொன்னேன், மூச்சுடாமல் இருக்குன்னு சொன்னதும் நான் ஃபைட் தான் பண்ணுவேன்னு சொன்னேன், பட் வந்துட்டு என் கையெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லலை, இங்கே வா என் பக்கத்தில் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க மூஞ்சில் ஊற்றுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உண்மையாவா நான் அப்படி பண்ணிடுவான்னு சொன்னதும் ஆமாம் போய் பண்ணு அப்படின்றத அவள் சொல்கிறான். கிளம்புனதுமே லீவேவா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான், கூட சப்போர்ட் பண்ண போகிறேன்னு. பட் அவங்க வந்துட்டு எந்திரிக்க கூட விடாமல் அங்கே ஸ்டாப் பண்ண வச்சுடா. என்ன என்னோட விருப்பத்தோட நான் உட்காந்தேன் அப்படின்ற சரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹான் போய் அவங்க அந்த ரவுனிங்க ஃபேஸில் ஜூஸை தூக்கி ஊற்றுனதுமே எவ்வளோ தைரியம் இருக்குது, நீ எங்கள் மேலே கையை வைப்படான்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க விரட்டான். இவன் எஸ்கேப் ஆகி பயங்கரமாக ஓடிச்சுக்கான். அப்போ அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே இவங்க பார்த்தா வேற ஒரு கும்பல் இவன் அடிக்கிறதுக்கு அங்கே ரெடியாக இருக்காங்க. இந்த ரவுடி கும்பலோட சேர்ந்து அங்கே போகவும் இவன் தான் ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கான், போட்டு இவனை அடி வெளுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது தைரியம் தான் என் ஆளுங்க மேலே கையை வைங்கடா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவன் ஊடால அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிடுறான். 2 கும்பலுமே மாற்றி மாற்றி போட்டு அடிச்சவங்க வந்துட்டு கட்டி உருள ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே நீ வந்துட்டு பெரிய ஆள் தான் பார்த்துக்கோ, சண்டையே நம்ம போடல, நம்மளால வந்துட்டு ஒரு பிரச்சனையும் ஆகல, அவனுங்களுக்குள்ளே அடித்து உருண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் சொன்னேன், நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளோட ஆக்ஷன் வந்து காமிக்கணும்ல, நம்மளோட மூளை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், சண்டை போடுறது எப்படி வந்துட்டு உடம்பால் போய் போடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம மூளையை வச்சு வந்து அடுத்தவங்களை நம்மளுக்காக ஃபைட் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீ தான் என்னோட கடவுளேன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றான். ஸோ ஒரு கேட்டோட வீடியோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவள் அங்கே வந்து தாங்குன்னு தாங்கிச்சிருக்கான். ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்து சிஸ்டர் உனக்காக நான் இது பண்ணுறேன், வேறு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரவா, நீ அதை சாப்பிட்றியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு தோலெல்லாமே உரிச்சு கொடுத்து அங்கே பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். பிரதர் இந்த பேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா அதை கூட வாங்காமல் அவள் அங்கே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பார்த்துட்டு என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு பேசும்போது விவிக்கு ஷாக்காகி போயிடுது. இவனுக்கு என்னடாச்சு இவ்வளோ தூரத்துக்கு தாங்குறானேன்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிகிட்டு இருக்கா. அவளோட பிரதர் வந்து போலீஸ் கேஸில் மாட்டியிருக்கான், அங்கே ரவுடிங்க கூட சண்டை போட்டு அவனை ஜெயிலில் போட்டிருக்கோமா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே ஜியாங் நீ வந்து வெயிட் பண்ணி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே இப்போ என் பிரதரை நீ காப்பாற்றுறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம விவிக்கு தான் அவள் வந்துட்டு கால் பண்ணுறான். அப்போ அங்கே விவி இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்னடா அவளை சிஸ்டர் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா, திடீர்னு என்னாச்சு ஓவரா கொஞ்சிரி அப்படின்றத சொன்னதும் ஆமாப்பா அவள் வந்துட்டு என் சிஸ்டர் தான், உனக்குமே அவள் சிஸ்டர் தான் சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பேசுகிறான். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு நம்ம விவிக்கு கால் பண்ணதுமே அவங்க ஹாப்பியாகிட்டு உடனே பேசுகிறதுக்காக போனதும் ஹீரோயின் அப்படியே பின்னாடி போகும்போது சிஸ்டர் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் முக்கியமான வேலை இருக்குது அதை போய் நான் முடிக்க வேணாமா, அதை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போய் அந்த விவி பேசுகிறத கேட்டுச்சேக்கா. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டாவ நீங்கள் என்ன எனக்கு நீங்களாவே கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு 5,000 காசு வேணால் போட்டு விடவா, உங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் நான் டாக்டர் வந்துட்டு புதுசாக ஏற்பாடு பண்ணணுமா, உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு பேசிட்டு இருக்கோமே, உனக்கு கண்டால எனக்கு இதனால தான் கடுப்பாகுது, நான் என்ன பேச வரேன்னே கேட்க மாட்டேன், நீயாவே பேசிட்டு நீயாவே வந்துட்டு ஒரு டிசிஷன் பண்ணுவியா அப்படின்றத சரி கேட்டுட்ருக்காங்க. இப்போ காசு உங்களுக்கு வேணாமான்னு சொன்னதும் இல்லை நீ வந்துட்டு கொடுக்குறதா இருந்தால் கொடு, நான் வந்துட்டு உனக்கு பிறகு கொடுத்துடுறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங்குமே போகலாம் அப்படின்றத சரி அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. சரி ஓகே அப்படின்றத சொல்கிறா. சரி என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்களாம், ஸோ நீ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் வெளியே எடுக்கணும்னு சொன்னதுமே இதெல்லாம் ஒரு சின்ன வேலை, இதுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி
பண்ணிட்டு இருக்காங்க. சரி எப்போ நம்ம வந்துட்டு ஒன்றா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கவங்களையுமே கட் பண்ணிடுறாங்க. உடனே ஐ திங்க் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை நினச்சி அவர் கவலையாக இருப்பார், அதனால தான் இப்படி வந்துட்டு கட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள் மாதிரி இருந்துச்சேக்கா. ஹீரோயின் நின்றுட்டு இருக்கவுமே, நீ இப்படி அடுத்தவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பியா, இது தப்பு கிடையாதான்னு சொன்னதுமே, என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே, லவ் வந்துட்டு இருக்கலாம், பட் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்துட்டு இடியட்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு திரும்ப அந்த கேட்டோட வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. நைட்டு திரும்ப அங்கே தவம் எல்லாமே பண்ணிட்டேக்கா. ஸோ அங்கே வேற ஒரு ஃபேமிலியில் 2 பர்சன்ஸ் இதே மாதிரி சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்க. அப்போ அங்கே யார் இங்கே பூமிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா ஹீரோயின். ஐயோ இந்த லேடிஸோட சேர்ந்து இப்படி தான் வரவே கூடாது, வந்தால் இந்த பிரச்சனை தான் சொன்னதும், என்ன சொன்னேன் அப்படின்ற செட்டி கேட்டதும், இல்லை சிஸ்டர் சும்மா தான், நான் இன்னுமே நீ வாங்கினாலும் வாங்கு, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லும்போது அப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு அங்கே வந்துடுறாரு. இப்போ அங்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எல்லாருமே கிளம்பி போங்க, மாலில் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், யார் உங்களோட ஓனர், இங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் வெளியே அனுப்பிட்டு யாரை கூட்டிகிட்டு வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண போகிறீங்க, உங்கள் ஓனரை நாங்கள் பார்க்கணுமேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இது அவங்களோட மால் தான், விவி தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த ஜியாங் வரப்போறான்றதுக்காக தான் அவள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்ப சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே பயந்து போயிட்டு அந்த ஆள் கூட்டிகிட்டு போனதுமே அப்போ சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. சரி மாலில் இருக்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்போ வெட்டியாக இப்போ யாருக்காக நீ பண்ணிட்டுருக்க, இது மட்டும் வெளியே தெரிஞ்சா என்னத்துக்காகும்னு சொல்லும்போது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது, உன் வேலையை பார்த்துட்டு போய், இது என்னோட ஆஃபீஸ், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே, ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டுருக்க முடியாதுமா, நீ எதிர்த்தாப்புல இருக்க மாலுக்கு போன்னு சொல்கிறையே, எப்படி வருமானம் அதிகமாக வருமே, பரவாயில்லையா, உனக்கு என்ன இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படா, யாரை நீ பாதுகாக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத சட்டி கேட்குறா. இதெல்லாம் ஜியாங்காக தானே பண்ணிட்டுருக்க, நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கியா அப்படின்றத சட்டி கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே நீ மட்டும் லவ் பண்ணால் போதுமா, அந்த லவ் உனக்கு திரும்ப கிடைக்க வேணாமா, நான் சொல்கிறத கேளு, நீ இப்போ யாரையும் வெளியே அனுப்பாத, நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது, உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது இவனை வேலையை விட்டு தூக்கு அதவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறா. ஸோ அங்கே வெளியே போனதுமே, சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்போ அவனை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ தான் அவன் சரியில்லைன்னு சொன்ன, இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நம்ம உன்னை கொடுத்தாதான் அதை பற்றி தெரியும், அதுக்கப்புறம் தன்னாலே அது விலகி போகும்போது அவளுக்கே புரிஞ்சுக்கும் நம்ம தப்பாக சூஸ் பண்ணியிருக்கோன்னு, நம்ம எடுத்த உடனே வேணான்னு சொன்னால் அதுதான் வேணும்னு தோணும், ஸோ நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. பிறகு இந்த ஜியாங் அந்த ஷூமே கிளம்பி வர்றாங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு என்னப்பா ஹாலியாக இருக்குன்னு சொன்னேன், என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ற செட் அந்த பொண்ணு கேட்டதுமே உடனே அந்த விவிக்கு அவன் கால் பண்ணிட்டுருக்கான். அங்கே கால் பண்ணாதுமே இப்போ என்ன அப்படின்ற செட்டு கேட்கும்போது, என்ன இவ்வளோ ரூடாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காள் அப்படின்ற சைட்டு, என்ன எனக்கு ஃபுல்லாமே காலியாக இருக்கும், நான் ஷாப்பிங் பண்ணலான்னு சொன்னேன், ஏன்னா நீ இப்படிலாம் கூட்டத்தோடு வச்சுருக்க, நீ காலி பண்ணி கொடு இப்போ கொஞ்ச நேரத்தில், நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படியே போய் நீ வந்தால் ஷாப்பிங் பண்ணு, இல்லைனா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கிளம்பு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ ஹீரோயின் எப்படி ரூடாக பேச சொன்னாலும் அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா இவன் புதுசாக இப்படி பேசுகிறாளேன்னு. பிறகு ஹீரோயின்ட்ட கடவுள் நீ எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, இது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டுங்க ரொம்ப கோவப்பட்டதுமே, நல்லவங்க சில தப்புகள் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க டோட்டலாக அழிஞ்சு போகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, இதை மீறினா எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா அதை நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. இது எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ விவி வர்றா. உனக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன், இன்னைக்கு அவராகவே எனக்கு கால் பண்ணார், என் கூட சேர்ந்து இன்னைக்கு வெளியே போகணும் வரையான்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போ வரைக்குமே அவர் என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசினதே இல்லை, ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காத, அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நான் அவர் கூட சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின், நீ கண்டிப்பாக போகக்கூடாது, நான் சொல்கிற பர்சனோட சேர்ந்து நீ பிளைண்ட் டேட்டுக்கு போ, நீ அப்படி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொன்னது
சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவர் கோவமாயிட மாட்டாரான்னு சொன்னதும், நீ என்ன சொன்ன, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்குறேன், எதுவுமே எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னேல, உனக்கு அவன் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இல்லை எனக்கு வேணும் உங்கள் பேச்சை கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கே வந்துட்டு பிளைண்ட் டேட்டி கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. அங்கே வந்து வெயிட்டாக வேலை பார்க்குறதே இவன் தான். அப்போ அங்கே நம்ம வீட்ட நீ வந்துட்டு என்னமோ பிஸியாக இருக்க மாதிரி என்கிட்ட சொன்னேன், பட் இதான் உன்னோட பிஸியான வேலையா, சரி ஓகே, நான் வந்துட்டு பெரிய ஸ்டேபிளான பர்சன்லாம் இல்லை, அப்புறம் வந்துட்டு உன்ட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் நீ என்ன நடந்தாலும் சரி அவனை திரும்ப பின்னாடி போய் தாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. பட் இவளுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே அந்த பர்சன் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டா, லின்சி இருந்துட்டா இருக்கா, நான் போய் பேசிட்டா ஒன்றும் தப்பு கிடையாதுலன்னு சொல்லிட்டு பின்னாடி அங்கே ஓடிட்டுருக்கா. அந்த பர்சனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் அங்கே கவுண்ட் பண்ணிட்டுருக்கான். கவுண்ட் பண்ணி 3 சொல்லங்களையுமே அவங்க வந்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டே, இவன் சரியான ஒரு இடியட், இவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது கூட தெரியலை, இப்போ நான் கோச்சுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா பாரு அப்படின்ற செட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது, தயவு செஞ்சு நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற செட்டு பேசும்போது அவன் இன்னுமே ரொம்ப திமிராவே பேசிட்டு, நீ வந்துட்டு இப்படிலாம் என்னை வந்து தாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கால் வந்துடுது. மேடம் இப்படி இந்த மாலை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க, உங்களை போஸ்டிங்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்க ஏன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே காலி பண்ண சொன்னீங்கல்ல, அப்போ வந்துட்டு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்கள் அப்பா வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களை தான் வெளியே தூக்கி போட சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கஷ்டமாயிட்டு, நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் பேசிக்கிறேன், யார் எந்த முடிவு எடுக்க வேணான்னு சொல்லும்போது இவனை பார்த்தா இன்னுமே ஓவர் அங்கே சீனை போட்டு பேசிகிட்டே இருக்கான். அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வாய் முடிட்டு பேசாம இரு அப்படின்ற சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் எந்த முடிவு எடுக்காதீங்க, நான் இப்போ அப்பாவை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்துடுச்சு. அவங்க வந்துட்டு போயிடுறா. அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ மட்டு மரியாதைலாம் பேசிட்டு போயிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு வயிற்றுச்சலாயிடுச்சுக்கு. அவங்க அப்பாவை போய் அவங்க வந்துட்டு பார்த்துருக்கா. உனக்கு இது லாஸ்ட் சான்ஸாக வச்சுக்கோ, திரும்ப ஏதாச்சும் வந்துட்டு முட்டாள் வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், மரியாதையை வேலை பாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஒர்க்கில் பிஸியாகிட்டு இருக்கும்போது அங்கே ஹானும் ஹீரோயினுமே மறைஞ்சிருந்தா அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர் எப்படியோ வந்துட்டு அந்த ஜியாங் இத்தனை டைம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், கட் பண்ணிட்டு இருக்கா, ஒர்க்கில் பிஸியாக இருக்கா, அவனை பற்றி யோசிக்க கூட மாட்டா, எப்படி நீங்கள் சாதிச்சிங்க, நினச்ச மாதிரியே அவனை பிரிச்சுட்டீங்களேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு வெட்டியாக வந்து ஊரை சுற்றிட்டு இருக்க போய் தான் எப்போ பார்த்தாலும் அவனோட நினப்பாவே இருந்துச்சு. இப்போ ஒர்க்கில் பிஸி ஆகிட்டால, இதுக்கப்புறம் அவனை பற்றி அவன் நினைக்க மாட்டா, இது எப்படி சரி பண்ணுறது, அப்பாவை எப்படி சரி பண்ணி அவர் மனசை மாற்றுறதுன்றது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். இப்போ அவனோட ஞாபகம் கூட வராது அவளுக்கு, ஒன்றும் கவலைப்படாத, இதே மாதிரி அவனோட புத்தியை புரிஞ்சு அவளாவே வந்துட்டு தேர்ந்தெடுவான்னு சொன்னதும் அதை கேட்டு உண்மையிலேயே நீங்கள் பெரிய டேலண்டான பர்சன் தான் சிஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜியாங்கோட தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்காக தான் எல்லாருமே சேர்ந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த ஜியாங்க தான் இன்றைக்கி வந்து இங்கே ஹையராக அறிவிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சுய புத்தியை காமிப்பான். இப்போ வந்துட்டு நடக்க போகிறது ஆனால் பாருங்கள் உள்டாவாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹான் அங்கே வந்ததுமே லீ சிஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்வைட் பண்ணதும், ஏய் அவள் என்னோட சிஸ்டர், நீ எதுக்காகடா வந்து சிஸ்டர்னு கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் மேலே அவ்வளோ ஒரு பொசசிவ் ஆகிட்டான் சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அந்த ஜியாங் வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்களாம் இங்கே வரும்போது நான் வந்தா என்ன அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் தாத்தா என்னை ஹையராக அறிவிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நீங்களாம் என் முன்னாடி தூசி மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மட்டு மரியாதை இல்லாமல் அவன் பேசிட்டு போகிறான். அப்போ அங்கே விவி பின்னாடி போக பார்த்ததுமே இன்னும் ரொம்ப துடிக்குதோ மனசு, பின்னாடி போயிட்டுருக்க, நீ அங்கே போக வேணாம், இப்போ ஏன் கூட நீ பின்னாடி வா, உனக்கு ஒரு அற்புதமான சீனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனால் ஷூ அவன் கையை பிடிச்சி அழுதுட்டு, என் பிரதர் இனிமே ஜெயிலில் தான் இருக்கா, அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் சண்டை போய் விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுகும்போது அந்த விவிட்ட சொல்லியுமே அவள் இன்னும் வெளியே எடுக்கலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி அழுகாத, ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், சீக்கிரம் எப்படியாச்சும் நான் வெளியே எடுத்துருவேன் அவனை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ஷூவை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே விவிக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே 2 கேர்ள்ஸோட சேர்ந்து அவன் சுற்றிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே இவன் வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக வந்துட்டு நினச்சிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுட்டு அந்த பக்கம் அவளை வந்துட்டு லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். நான் இவனை சும்மா மட்டும் இன்றைக்கி விட மாட்டேன், நான் கண்டிப்பாக இவனுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போய் கண்ணை சேர்ந்து அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிச்சிடாத, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ என்ன அவங்க வந்துட்டு உங்களை அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க, நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷூ கேட்டதுமே இப்போ தாத்தா என்னை ஹையர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சிருக்கான். அங்கே தாத்தாவுமே ஜியாங்க வந்துட்டு ஹையர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே சிஸ்டர் உனக்கு ஒரு தெரியுமா, அந்த ஜியாங்கோட அம்மா இங்கே வர போகிறாங்க, பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆக போகுது, என்ன விஷயம் என்ன தெரியுமா, ஜியாங் வந்துட்டு இந்த குடும்பத்தில் முறைப்படி பிறந்தவே இல்லை, மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவனான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஜியாங்கோட அம்மா ஹாப்பி ஆகிட்டு வந்ததுமே
சொன்னதுமே நீங்கள் எதுக்காகமா இங்கே வந்தீங்கன்னு சொன்னதும் நான் எதுக்காக வந்தேன், நான் என் பையன் வந்துட்டு இந்த குடும்பத்தில் ஹையர் ஆக போகிறான், அப்புறம் எப்படி நான் இதை பார்க்கவே நம்ம இந்த சந்தோஷமான டயத்துலன்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே இது வந்து அவரோட மிஸ்டர்ஸ் தானப்பா, மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பையனா இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசினதுமே தாத்தா அதை கேட்டுட்டு ரொம்ப அவமானமாயிட்டு அங்கே நம்ம லீயை வந்து தன்னோட குடும்பத்தை ஹையர் அறிவிச்சிடுறாரு. கேட்டுட்டு நம்ம ஹானு டே கொடுத்து வச்சவன் நான் போடா அப்படின்ற சொல்லிட்டு பாராட்டிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகும் போது அங்கே கடவுள் வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாரு, நீ இருக்க எல்லாமே தப்பாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தப்பான ஒருத்தன் நல்ல பொசிஷனுக்கு போய் நல்ல ஒருத்தன் கீழே இருக்கிறது என்ன வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லதாகவே எல்லாமே நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க ஜியா என் வாழ்க்கை எல்லாமே போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அவங்க அம்மாட்ட கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போகும்போது அப்போங்க நம்ம லீ கதவெல்லாமே திறந்து விட்டு சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே பண்ணதுக்கு தேங்க்யூ, நீங்கள் உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ மாறிட்டேன்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னு, நம்ம வந்துட்டு எதையுமே வந்து நம்ம மூளையை யோசிச்சு பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும்ல, நான் அதனால தான் அவங்க அம்மாவை இந்த இடத்துக்கு வர வச்சேன், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு பார்த்தியான்னு சொன்னதும் டே உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அப்போங்க விவி ரொம்பவே தேங்க்யூ, நீ மட்டும் இல்லைன்னா அவனோட உண்மை எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்காது, நான் எவ்வளோ வந்து ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்னு தானே நீ இப்போ யோசிச்சுட்ருக்க, அவனை மாதிரி ஒருத்தனை போய் லவ் பண்ணி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னதுமே நான் அப்படி யோசிக்கலையே பண்ண, அது உண்மையாக லவ் பண்ண, பட் அவன் வந்துட்டு ஃப்ராடு பண்ண, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, அதுக்கு மேலே அவனை மாதிரி ஒரு முட்டாளுக்காக ஒன்றை மாதிரி ஒரு ஃபேரி போய் கவலைப்படலாமா, அது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு போனதும் ஐயோ என் சிஸ்டர் வந்துட்டு என்ன ஃபேரின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சதுமே அங்கே அவனுக்கு என்னடா நடந்துட்டுருக்கு, இவ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு இது பைத்தியம் பிடிச்சி போச்சா, இப்படிலாம் சிரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிடுச்சிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சிஸ்டருக்கு வந்துட்டு இவன் சாப்பாடு வைக்க அவள் வந்துட்டு நான் சாலட் வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா இன்னும் 2 பேரும் எதுவும் மரங்களாண்டு போச்சா, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க, பாசமாக நான் பேசுதுங்க, அந்த பிள்ளையை பார்த்தாலே வந்து பாடா படுத்துங்களேன்னு சொல்லிட்டு ஷாக்காய் போய் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஹானை கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சுட்டு உனக்கு என்னைக்கு பார்த்தாலும் வந்துட்டு உன்னால் எனக்கு பிரச்சனை தான்டா, அன்னைக்கு வந்துட்டு ரவுடிங்க பிரச்சனையில் நீயுமே இருந்திருக்க, நீ எதுக்காகடா அப்படி பண்ண, உன்னால் வந்துட்டு ஏதோ ஒரு பையன் போலீஸில் இருக்கதா கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது அங்கே நடந்தது, அப்படி இருந்துமே நீங்கள் என்னை பற்றியே வந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சிருக்கான். அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு அளவுக்கு அதிகமாக கோவமாயிருது, பட் எதுவும் பேசலை, பேசாமல் அவன் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை, அந்த பையன் எந்த தப்புமே பண்ணலை, எதுவுமே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு அவன் மேலே கையை வச்சுருக்கீங்க, அவனை அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, அவனுங்க வந்து பின்னாடி சுற்றிட்டு இருந்தானுங்க அடிக்கிறதுக்கு, அதுக்கு மேலே உங்கள் பிரதர் வந்து போட்டு அடிக்க கிடையாது வேந்து போட்டு அடிச்சிருக்காங்க, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஸோ வந்துட்டு அவன் வந்து அடித்தாவே பார்த்துட்டு இருக்கணுமா, திரும்ப வந்துட்டு ஃபைட் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா, நீ எதுக்காக இந்த விஷயத்தில் தலையிடுற அப்படின்றத சொன்னதும் நான் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியாமல் நீங்கள் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இது ரொம்ப தப்பான விஷயம், வார்த்தைகளை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களே, அவனுக்கு கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ திரும்ப அங்கே வந்துட்டு அவள் பவர்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணி தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது கடவுள் மேலே கூப்பிட்டு அங்கே பயங்கரமாக திச்சாரு. அப்பாங்க அவள் கடவுளையுமே எதுக்குறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறேன்னு சொல்கிறா. காமிக்கிறாங்க அந்த விவி காலை பிடிச்சி அவன் கெஞ்சிட்டு இருக்கா, நான் தெரியாமல் மிஸ்பே பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவள் மரியாதை இங்கேருந்து போயிடுறான்னு சொன்னதுமே என்ன இவள் இவ்வளோ கெஞ்சியுமே வந்துட்டு இவள் அவ்வளோ திமிரா இருந்துச்சுக்கா, இப்படிலாம் இவ இருக்க மாட்டாளே, இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே விவி லட்சணம்லாம் எனக்கு தெரியும், சும்மா வந்துட்டு இப்படி நல்ல மாதிரி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு இப்போ என்ன காசு கேட்டு உங்கள் அம்மாக்காக வந்திருக்கியா, இல்லை வந்துட்டு உனக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு மோசமாக திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹான் வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சதுமே விவியுமே அவளை பார்த்துட்டு நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க வாங்க நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே போகும்போது எல்லாருமே ஹாப்பிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க அவங்களோட மேனேஜர் ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து இடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. என்னப்பா இவர் இவ்வளோ கோவமாக போயிட்டுருக்காரு, இப்படிலாம் இருக்க மாட்டாரே, என்ன ஷென்ட்டை திட்டு வாங்கிட்டாரோ அப்படின்றத சேர்த்து அவங்க பேசும்போது ஹீரோயின் அவரை பார்த்துட்டு கண்டிப்பாக இவரால் தான் இவனோட பேங்க் கிராஃப்டே ஆக போகிறான், இவனை மோசமாக திட்டின வாஸ்தான் இன்னைக்கு வந்துட்டு அவர் தப்பான முடிவெல்லாம் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இதை பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது அப்பாங்க நம்ம ஹான்மே அவர் எங்க எல்லாத்தையும் அப்படி தானே பேசுறாரு பாரு, அடிச்சடி இன்னுமே கண்ணை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் கவலையாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ வந்துட்டு அந்த பர்சனை இப்போ காப்பாற்றே ஆகணும், இல்லைன்னா வந்து இந்த கம்பெனியே பேங்க் கிராஃப்ட் ஆகுறதுக்கு அவர் தான் ரீசனாக இருக்க போறாரு, வேற ஒரு பர்சனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு அவன் சூசைட்மே பண்ணிடுவான், நான் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அங்கே நிறைய வந்து பில்ஸ் எடுத்து
ஒருத்தவங்க இறந்து போயிருக்காரு. கேஸ் ஆகி தான் இவன் கம்பெனியை பேங்க்ராப்ட் ஆகிருக்கு. இப்போ உடனே அங்கே போனதுமே அங்கே வேகமாக வந்துட்டு அங்கே மெடிசனை வந்துட்டு கொட்டுறதை அங்கே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே எல்லாரும் சேர்ந்து வாங்கன்னு சொன்னதுமே ஐயோ திரும்ப எதுக்கு இந்த ஆள் கூப்பிடுறான், உள்ளே கூப்பிட்டு நம்மளை பயங்கரமாக தீட்ட போகிறான் இன்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே பயங்கரமாக மோசமாக பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி திட்ட போகும்போது வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவள் இனிமையாக மாற்றி விட்றா. அவன் திட்டணும்னு நினச்சாலும் திட்ட முடியலை. நீங்களே தங்கமான பொண்ணு, நீ வந்துட்டு எவ்வளோ டேலண்டானவ தெரியுமா, நான் வந்து உங்களைனாலும் உனக்கு பிரதர் தான் செய்யிட்டவே பாராட்டினதும், என்னப்பா இந்த ஆள் வந்துட்டு மரம் எதுவும் கலந்து போச்சா இல்லை நாக்கில் தேனை தடவிட்டு வந்திருக்காரா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்ததுமே திட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே கையை பிடிச்சிட்டு நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ தூரத்துக்கு உழைச்சிருக்கீங்க, இந்த கம்பெனி இந்த லெவலுக்கு இருக்குன்னா அதுக்கு நீங்களுமே காரணம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த மிஸ்டேக்காக நான் திட்டுவேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து பெரிய லெவலுக்கு வந்துட்டு உங்களுக்காக ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னுமே கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போங்க நான் தவறுதலாக வந்து சூசைட் பண்ணிக்கலாம் நினச்சிட்டேன் இந்த திட்டின சின்ன திட்டுக்காக. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, பாருங்கள் நம்ம கம்பெனியை வேறு லெவலுக்கு நான் கொண்டு போவேன், நான் எப்படி உழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு பாஸ் என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் திட்டியிருக்காரு. நான் தப்பாக வந்துட்டு இந்த சின்ன வந்து திட்டுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கலாமா, நான் பெரிய லெவலுக்கு வந்துட்டு அவருக்காக உழைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இவர் ஹாப்பியாகிட்டு நான் இதுக்கப்புறம் பாரு எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் திட்டணும்னு ட்ரை பண்ணாலுமே முடிய மாட்டுது. அவனையுமே மீறி அங்கே வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இனிமையாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபம் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே அங்கே பேச முடியாமல் தான் அவன் இருந்துட்டுருக்கான். இங்கே போனதுமே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு அவங்கள திட்டன்னு நினச்சாலும் ஏன் திட்ட முடியல, என் வாயை வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கா. அப்போ அவங்க என்னப்பா என் பிரதரை பண்ண இப்படிலாம் அவன் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தவங்க கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டு எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்றதவ சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா ஒரு ரூமில் ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பாசமாக நீங்கள் வந்துட்டு வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்னோடய ஸ்டெப் மதர் கிடையாது அம்மா தான் அப்படின்ற சைட் அவன் பாசமாக பேசினதுமே அங்கே அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப எமோஷனாகி போயிடுது. மனசார சூழலை அவன் வாய் தான் அப்படி இனிமையாகவே பேச வச்சிருக்கா ஹீரோயின். வீட்டில் அவங்க அம்மாக்காக ஃபுட் எல்லாமே சேவ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாம் ஷாக் ஆகி போயிட்டு உண்மையிலே இவனுக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சா, இவனு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் காமிக்கணுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சாப்பிட்றான், என்ஜாய் பண்ணுறான், பேசுகிறான். அப்போ அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதோ மூளை குழம்பிச்சு போல். அவன் பார்வை பாரு நம்மளை எப்படி பார்க்குறான், பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோமா, என்ன வந்துட்டு நம்மகிட்ட இவ்வளோ வந்துட்டு பாசமெல்லாம் அவன் பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் திருன்னு முழிச்சிட்டு பார்க்குறான். அட பாவீங்களா என்னை என்ன பண்ணி வச்சிங்க, என் வாய் தான் பேசுது மனசு வேற நினைக்குது ஆனால் என்னால் சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்ன பண்ணி வச்ச என்கிட்டன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக கேட்கணும். பட் அதுவுமே வந்துட்டு இனிமையாக தான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு இவ்வளோ பாசமாக பேசுகிறதுனால பாரு லைஃப் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு, நீ இதே கடுகுடுன்னு பேசுனேன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் நல்லது நடக்குதா அப்படின்றத சொன்னதும் ஆமால அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே கோவம் வருது. பட் இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திரும்ப அங்கே ஜாலியாக ஹாப்பியாகவே அவங்க பேசிகிட்டு இருக்கான். கேட்டுட்டு அங்கே வீட்டில் ஐயோ என்னமோ நடந்து போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. பெரிய ஒரு நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க மேனேஜர் பெரிய ப்ராஜெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகி போயிடுது. பார்த்தா உங்களை மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை நான் பார்த்ததே கிடையாது, நீங்க வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சதே கடவுளோட வரப்பிரசாதம் அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா புகழ்ந்து பேசிடுறான். அதை கேட்டுட்டு அவருக்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. நான் இன்னமே சக்ஸஸாக ஒர்க் பண்ணுவேன் பாஸ் அப்படின்றத சொல்றாரு. ஒரு கிளைண்ட் அங்கே மீட் பண்ணணும். அந்த கிளைண்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட்டான ஒரு பர்சன், எப்படி பேசினாலும் வந்துட்டு அந்த ஒரு மாதிரியாவே டைப்பாக இருப்பாங்க இல்லையா, என்ன பேசினாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் இவன் இந்த ஹனி பேச்சில் அவர் எங்கள் மயங்க போயிட்டு அவங்க கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே என்னப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கேன், இந்த பாஸ் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஒரு ஜாலியான பர்சனாக மாறிட்டாரு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியலை. அப்போ அங்கே விவி பிரதர் உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ நல்லவராக இப்போ இருக்கீங்க தெரியுமா, எங்களுக்கு இப்படியே இருக்க பிரதர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. அவளுமே ஹக் பண்ணிட்டு அவன் பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது.
பிறகு அங்கே அவனோட ஆன்ட்டி வந்துட்டு கால் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர போகிறேன் என்னை பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினோட அம்மா அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணதுமே, என்ன மாதிரி ஃப்ரூட்ஸை கொண்டு வந்திருக்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ வந்துட்டு என் சிஸ்டர் இருக்கிற இடத்துல இருந்துட்டு பெரிய வந்துட்டு பணக்காரி மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துச்சேக்கா. வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதையை நடத்தணும், ஆனால் அவங்க வந்துட்டு மரியாதையை நடந்துக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு, நீ இப்போ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லேடியை வந்து ஸ்லேப் பண்ண விட்டுறா. அங்கே பயங்கரமாக அழுதுட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி என்னை போட்டு அடிச்சு என் கண்ணை செவந்து போச்சு, என் சிஸ்டர் மட்டும் இருந்தா இந்த வீட்டில் எப்படி நடந்திருக்குமான்னு சொன்னதுமே எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவள் வந்துட்டு ஒரு எறும்பு கூட அடிக்காதவ உன்னை போட்டு அடிப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இவள் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா, என்னை நம்புங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம ஃபுட்டேஜை பார்த்துட்டா சரின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த லேடியை அவங்களாவே போட்டு அடித்தது தெரியுது. பார்த்தேல ஓ லட்சணம் தெரிஞ்சு போச்சு, குடும்பத்துக்குள்ள வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டீ எல்லாமே சேவ் பண்ணதுமே, இந்த டீ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கு எப்படி டீ கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அந்த மெய்டுட்ட இவளுக்கு என்ன தைரியம் இருக்குது என்னோட பிரதர் இல்லாமல் டீ குடிக்கணும்னு கேட்டுச்சுக்காளா, நான் இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதுமே, அப்போ அந்த மெய்டுமே அந்த லேடி இப்போ அங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதும், இந்த அம்மாவின் பொண்ணையுமே நான் இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அந்த லேடி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம லீயும் ஹானுமே சேர்ந்து இப்போ ஒழுக்கமாக படிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு, எவ்வளோ ஒரு நல்ல பையனாக மாறிட்டானுங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ எக்ஸாமே வந்துடுது, ரிசல்ட்டுமே வந்துடுது கொஞ்ச நாளில். அங்கே வா போய் ரிசல்ட் பார்க்கலான்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு பாஸ் ஆகிடுறாங்க எல்லாரும், ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க வந்திருக்காங்க. வந்ததுமே அவங்க என்னப்பா மார்க்லாம் வந்துருச்சு, பாஸ் ஆனீங்களா இல்லை ஃபெயில் ஆனீங்களான்னு சொன்னதும், நாங்கள் எதுக்கு வந்துட்டு நீங்கள் எதுக்காக எங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கோன்னு சொன்னதும், உடனே அங்கே வந்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டா சரின்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் அப்போ நல்லா படிக்காமல் இருந்தால, நம்ம ஹான்மே சும்மா ஊரை சுற்றிட்டு தெரிஞ்சா அவனுமே ஃபெயில் ஆகிருப்பான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் டோட்டல் அந்த ஊருக்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டு டாப்பாக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போங்க நம்ம ஹான் சொல்கிறான், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, என் சிஸ்டர் பாருங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு, பட் உங்கள் பொண்ணு வந்துட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கா, சரி நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்து என்ன பார்க்கணுன்னு, நானுமே 600க்கு மேலே வாங்கிட்டேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் அங்கே ரிசல்ட்டில் நம்ம லீயும் ஹானுமே 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அங்கே அவன் வந்துட்டு டாப்பாக வந்திருக்கா. ஸோ அப்போங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது, உங்கள் பொண்ணு தான் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கா, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு நல்லா டியூஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அதை பற்றியே பேசிட்டு கண்டிப்பாக நம்மளை அசிங்கப்படுத்தவங்கள பழி வாங்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே கடவுள் இருக்க நீ தப்புக்கள் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்துட்டு என்னோட எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு நான் திரும்ப இந்த உலகத்துக்கு வந்துடுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இந்த 2 மெம்பர்ஸ் அங்கே அந்த சக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 4 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க, அவங்கள ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. நம்ம ஒரு பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்காக அங்கே கிளம்பி வந்துச்சுக்கா. கிளம்பி வர்றாங்க. வந்துட்டு அந்த லேடிகிட்ட அந்த பொண்ணு டீமன் அவள் என்னென்னமோ எங்களை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொன்னதும், அவங்க பிரதர்கிட்ட போய் இதை சொன்னதுமே பண்ணிடலான்னு அவருமே சொல்கிறாரு. பிறகு அந்த ஆன்ட்டியோட பொண்ணு அவகிட்ட ட்ரிங்க்ஸை கொடுக்க போனால் நம்ம வேணுக்குனே ஊற்றி விட தான் போகிறா. பட் நம்ம ஹீரோயின் அவன் மேலே அங்கே கொட்டுற மாதிரி அங்கே பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை வெளியே போய் நின்றுச்சிக்கும் போது வேமா அவங்க பிடிச்சி தள்ளி விட்டதுமே ஒரு மாயாஜால வலை மாதிரி இருக்கா. அதுக்குள்ளே போய் நம்ம ஹீரோயின் நின்னதோ அதுக்குள்ளே யாராலே போகவே முடியலை. அப்போ அங்கே இதுலேருந்து வெளியே வர முடியலன்னா இவ ஒரு டீமன் தான், கண்டிப்பாக அவளை போட்டு தள்ளணும்னு சொல்லும்போது அதை கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் மறைய வச்சிடுறா. அப்போ அவங்க கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அவங்களோட தாத்தா அங்கே வந்துடுறாரு. என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே நீலன் பண்ணதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அவங்க 2 பேர்த்தையுமே அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு அவங்க பிள்ளைங்க பண்ண தப்புக்கு அவர் அங்கே சாரியுமே கேட்குறாரு. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு என்னை உங்களோட சீடராக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தொடர்ந்து உங்களோட
சக்திகளை நீங்கள் பலப்படுத்துறதுக்கு தவம் புரிங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு வீட்டுக்கு போனதுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீ வந்துட்டு உண்மையை சொல்லுமா, நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த மெயில் பார்த்தா அங்கே ஒரு பென்ட்ரைவை கொடுத்து பெரிய அவங்க கம்பெனியோட சீக்ரெட் எல்லாமே இருக்குது, இது எல்லாமே நீங்கள் லீக் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொன்னதும் வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அதை லீக் பண்ணலான்னு ஐடியா பண்ணிவிட்டு காசு வாங்கலான்னு அந்த லேடி ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பட் அது வந்துட்டு எல்லாமே ஃபேக்கானது இருந்தால் கோவம் ஆகிட்டு ஃபேக்கை கொண்டு வந்து நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி சண்டை போடும்போது அங்கே வந்து வீட்டில் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அந்த லேடியை வந்து பிடிச்சிடுறாங்க. அங்கே வந்து பிடிச்சிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கால் பண்ணிட்டு அந்த லேடி பயங்கரமாக கத்துனதுமே, நீ பண்ணதுக்கு தான் இன்னைக்கு அசிங்கப்படுற, நீ அசிங்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஜியாங்க பார்த்தா விவியோட காலை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ளீஸ் அப்படின்றத சிட்டி கெஞ்சிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம விவி யாரும் கிடைக்கலன்னா இப்போ உடனே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே ஹீரோயின் வந்ததுமே அப்போ அங்கே அவனோட உடம்புல அந்த காட் வந்துட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு அப்படின்றத சொன்னதும் இங்கே டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணதுமே உடம்புல இருந்து அந்த காட் போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுமே ஷூ வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா, என் பிரதரை காப்பாத்தான்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு, இல்லைன்னா அவள் என் பின்னாடி சுற்றிட்டு இருப்பா, நீ வந்துட்டு என் பின்னாடி வந்தால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் தள்ளி விட்டுட்டு அவளை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு திமிரா அங்கேருந்து போயிடான். பிறகு உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கும் போது பொண்ணு வேற ஒருத்தனை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேக்கா. வந்துட்டு கையை கொடுத்து அங்கே பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே திமிராவே அங்கே வந்து பேசிட்டு இருக்கான். பெரிய பணக்காரன் என்ற ரேஞ்சுக்கு அவன் வந்துட்டு பில்டப் கொடுத்துட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் முன்னாடி என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹான் அங்கே நைட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்தா அங்கே வந்துட்டு அவள் வந்து அப்படியே பறந்துட்டுருக்கா மேலே தவம் புரிஞ்சுட்டு. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததுமே, என்ன நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இருந்தேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு கண்டிப்பாக எங்களோட பொண்ணாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டுமே துரத்திடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்துட்டு மனுஷங்கள் வந்துட்டு தன்னோட தேவைகளை முடிஞ்சதுமே பண்ணுறது தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அப்படியே அங்கே கடவுள் வந்து அவளை கட்டி போட்டாரு. நான் சொன்னனா இல்லையா மனுஷங்களுக்கு உதவி பண்ணேன்னா நீ இப்படி தான் போவேன்னு, கடவுளையே நீ மீறியா, அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ டக்குன்னு ஹீரோயின் அங்கே வந்து தன்னோட சக்தி யூஸ் பண்ணதுமே அந்த கடவுள் கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா அங்கே வந்து எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க ஃபேமிலியில். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அந்த கடவுள் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே சேம் செட்டி காமிக்கிறாங்க. நம்ம இப்படி சொர்க்குலகத்துலேருந்து வந்திருக்கதாகவும் தன்னோட சக்திகள் என்னன்றதையுமே அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. நான் இங்கே வந்துட்டு என்னோட சக்திகளை திரும்ப அதிகரிச்சுட்டா நான் திரும்பவுமே சொர்க்குலகத்துக்கு போயிருக்கலான்றதையுமே சொல்லிடுறா. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கடவுளை முன்னாடி கொண்டு வரணும், நாங்கள் வந்து சுயநலவாதிகள் இல்லைன்னு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவர் வந்து தன்னோட சக்திகளை யூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினோட முன்னாடி ஒன்றும் முடியலை, அவருமே புரிஞ்சுக்கிறாரு. சரி நீ வந்துட்டு பண்ணுறதை பண்ணிட்ட, நீ வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த உலகத்தை விட்டு போக போகிறா. ஸோ அங்கே வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பட் நம்ம ஹான் தான் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சிஸ்டர் நீ என்னை விட்டுட்டு போக போறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையானதுமே அப்போ அங்கே எல்லாருமே நீ இப்படி தயவு செஞ்சு சொல்லாத, அவள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவள் வந்துட்டு போட்டோம், அவளுக்கு வந்துட்டு அதில் தான் சந்தோஷம்னா அவள் நிம்மதியாக போய் வாழட்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹான் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவள் திரும்பவுமே ரிட்டன் வந்து நான் வந்து சொர்க்கலோகத்தில் தனியாக போய் இருந்து என்ன பண்ண போகிறேன், அதுக்கு நான் மனுஷியாகவே உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேனே, நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன் அப்படின்றதாவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.